நாம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, அவங்க முகத்த பார்த்து, அவங்க மனச கணிக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா, சைக்காலஜி படி ஒரு மனுஷன் பொய் சொல்ல முடியாத ஒரே இடம் அவங்களுடைய கால்கள் தான். ஆமாங்க, ஒருத்தர் உங்க கூட நின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது, அவங்களோட கால்கள் மட்டும் வெளிப்பக்கமா, அதாவது வாசல் நோக்கி இல்ல வேற பக்கமா திரும்பி இருந்தா, அவங்க மனசளவுல அங்கிருந்து கிளம்ப தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம மூளை ஆபத்து வரும்பொழுது ஓடுறதுக்காக முதல்ல தயார் பண்றது கால்களை தான். அதனால தான் மனசுக்கு ஒரு இடத்துல பிடிக்கலனா கால்கள் தானாகவே திசை மாறிடும். அதே மாதிரி நீங்க ஒருத்தரை பாராட்டுறப்போ அவங்க நிஜமாவே சந்தோஷப்படுறாங்களான்னு அவங்க கண்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உண்மையான சிரிப்பு வரும்பொழுது கண்ணுக்கு இருக்கிற தசைகள் சுருங்கி ஒரு சின்ன கோடு விழும். இது இல்லாம வெறும் உதடுகள் மட்டும் சிரிச்சா அது வெறும் நடிப்பு தான். இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சாலே உங்களால மனுஷனோட உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்க முடியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேறொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.